வெல்கம் டு ஆர்ஜே தமிழ். நம்மளோட ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு டைம், அதாவது குறிப்பாக புரட்டாசி மாதம் மட்டுமே வனத்துறையால் நமக்கு அனுமதி தரப்பட ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் எல்லாருமே நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. நெட்வொர்க் கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக முடிச்சிருந்தோம். இதிலேருந்து தான் நம்மளோட வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ அடிவாரத்துக்கு போயிட்டு பைக் அங்கே வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மலைப்பகுதி வந்து பொதுவாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வரும். யானை நடமாடும் பகுதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போய்க்கிறது நல்லது. கரடுமுரடான ரோடுகள்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அடிவாரத்துக்கு போயிட்டு பைக்கை கொண்டு நிப்பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடைப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். குறிப்பாக ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்கள் வரவு வந்து அடிவாரத்தில் உள்ள பெருமாள் கோவிலை வந்து தரிசிக்கிறதுக்காக பெண்களும் அதிக பேர் வருவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா குறிப்பாக விரதம் இருக்கிறவங்களும் சரி, அதிகப்படியான மக்கள் வந்து வருவாங்க. ஏன் லேட்டா? அவங்க போட்ட மட்டும் வந்துருக்கு. அவங்க கூட சேர்றது கிடையாது 2 வாரமா. எங்க விட்டு ஓடிடுவாங்க. விட்டுட்டு அந்த ரூட் நான் ஓடிடுவேன். கூப்பிட்டு போறாங்க. ரொம்ப சரிவிலான பகுதி அப்படிங்கிறது வாகனம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐசிசி பைக் அப்படின்னா ஓகே, நார்மல் பைக்கில் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். நண்பர்கள்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அழகிய வனப்பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் பாலமலை. நம்மளோட லோக்கல் கைடு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாலமலையோட சிறப்பெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க உண்மையிலே. பாதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்க்கு வந்து நல்ல ஒரு ஏதுவான பாதை அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா அழகாக ஏறும். எதனால் சொல்கிறேன் ஹைசிசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ஏறுறதுனால ஹைசிசி பைக்கெல்லாம் ஓகே. நம்ம நார்மல் பைக் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். சிங்கிள்ஸாக போனால் பிரச்சனை இல்லை, டபுள்ஸில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சிரமம் அதிகமாக ஏற்படும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வர பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைனு கரெக்டாக ஏற முடியல அவங்களால. 2 பேரும் வராங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறி வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலே பஸ்ஸுமே அலௌடு உண்டுங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க இல்லை புதுசாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு வரீங்க அப்படின்னாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பஸ் இருக்குது. அங்கேருந்து கோவனூர் வரையுமே நமக்கு பஸ் வழித்தட இருக்குது. மேலே பாலமலைக்குமே இருக்குது. என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைமிங் பஸ் அப்படிங்கிறதுனால லோக்கல்ஸில் யார்ட்டது கேட்டுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து ஜீப் இருக்குது, நம்ம ரெண்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜீப்பு வசதி அதிகமாக இருக்குது. பர் ஹெட்டுக்கு 20 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ் வந்து வரையும் பேர் பண்ணுவாங்க. சீசன் டைம்ங்கிறதுனால 50 ரூபீஸ் வரையும் பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க யானை நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரையும் கேங்காக வாங்க, தனியாக வர வேண்டாம். வெள்ளிங்கிரி ட்ரிப்பு ஏறுற மாதிரியே தாங்க இருக்கும். அதிகமாக மேக்ஸிமம் வருவாங்க. வெள்ளியங்கிரிக்கு ஈக்குவலான மலை அப்படின்னு சொல்ல முடியாது, வெள்ளியங்கிரி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதிகப்படியான வாகனங்கள் போகிறதுனால கண்டிப்பாக இந்த டைம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை ஏறிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு மறுபடியும் பழையபடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம மேலே ஒரு ஸ்பாட் லைவுமே எடுக்கலாம். ஓகேங்களா, பாதுகாப்பான முறையில் போகிறது ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் அடிவாரம் வந்து நெருங்கியாச்சு.
பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இடத்துல ஏற ஆரம்பிச்சாச்சு. பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வழியில் தான் பொறுமையாக ஏறினங்க. மக்கள்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த மலை மேலே ஏறி கீழே இறங்கணும். அப்படி இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் போகிறப்ப நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம நடைப்பயணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிவான பகுதியிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். போயிட்டு இடையில இருக்கிற வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே ஃபுல்லாக செட்டிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. வழித்தடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் வந்துட்டுருக்காங்க. இன்ன வரையும் கொஞ்சம் ஸ்லாட்டாக ஏறினுச்சு. இப்போ செங்குத்தாக ஏறுற பாதை வந்தாச்சு, நெருங்கியாச்சு. சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம இந்த அடிவாரத்துலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கோம். மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே அதிகப்படியாக ஏறிட்டு தான் இருக்காங்க. மேடான பகுதி முடிஞ்சு கொஞ்சம் சற்று சரிவான பகுதியை நோக்கணும். மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இருக்கிற ரொம்ப டயர்டாகிட்டார் கூட வந்த பார்ட்னர் வேறு. கடந்து வந்து பாதியை சற்று திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே ஒயிட் கலரில் இருக்கிறதுல அங்கேருந்து வேற ஆரம்பிச்சிட்டோம். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு காதை வேணும் என்ன ஆகுதுன்னு கேட்பேன். சரி, ஈவினிங் போய் சொல்லுங்க. எப்போ நாளைக்கு கிளம்புறாண்ணா? மறுபடியும் ஏற ஆரம்பிச்சாச்சு. நைட் கிளம்புறான். நைட்டா? ஆமாங்க. கிளம்பி வந்தோடனே இல்லை பஞ்சாப் பண்ணுறது நிறைய அடுத்த பிராண்டு இது சொல்லப்போனால் ஒரு மலை ஏறி கொஞ்சம் சரிவான பகுதியிலேருந்து மேலே மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா தெரியுறாங்க, போயிட்டுருக்காங்க எல்லாருமே, மக்கள் எல்லாருமே. கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கலாம் வாங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு. அந்த கீழே ஒயிட் கலர்லேருந்து வேற ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாமே 90 ml ஆரம்பிச்சாச்சு. அடர்ந்த வனப்பகுதியில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ சோன தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்கு பாருங்க, மழை பெஞ்சிருக்க மாட்டுக்கு. எக்ஸாம் முடிச்சுதா அந்த அண்ணா இல்லைண்ணா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லைண்ணா பானா அதுக்கிட்டு சார் கூட திச்சு விட்டான். வீட்டில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு கிளம்பணும். கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போகல, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் தான் மேலே ஏறி இருப்போம். எப்படின்னு ஒரு 1 ஹவரில் மேலே ஏறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே